கஞ்சா வியாபாரிங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். ஏன்னா ஒரு ஒரு ரவுடிசம் பண்ணுறான்னா அவனுக்கு பணம் தேவைங்க. இப்போ யாருன்னா தப்பு பண்ணால் காவல்துறையை கேட்கலாம். ஆனால் காவல்துறையிலே ஒரு சில அதிகாரிகள் அந்த பெண் தாதா வீட்டுக்கு போகிறதும், அவங்கள தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவதும், இவங்களை பிடிக்கிறதுக்கு ஹையர் ஆஃபீஸர்ஸு என்ன பண்ணுறாங்க? இப்போ வந்து இந்த போதை பழக்கத்தை வந்து இப்போ குறிப்பிட்டு அங்கே வந்து வளர வர்றதுக்கான காரணம் என்ன? இந்த சமுதாயம் இப்படி தான் இருக்கணும், இந்த பகுதி இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு விற்க வரவனை பிடிச்சி வளர்க்கப்படுறாங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் சப்ளை கொடுக்குற மிகப்பெரிய முதலாளி எங்கே இருக்கான்? யார் அந்த நபர்? யார் அந்த சார் கூட நம்ம சொல்லலாம். கஞ்சா வியாபாரம் பண்ணலனாலும் யார் மேலேனா ஒரு வழக்குகளை போட்டு அப்பாவிகள் மாதிரியும் திணிக்கப்படுகிறது. ஒரு டீ கடைக்கு நம்ம போகிறோம், அங்கே பிஸ்கெட் இருக்குது, அங்கே வந்து பாக்கம் இருக்குது, சிகரெட்டும் இருக்குது, எல்லாமே இருக்க மாட்டேன். இப்போ சர்வசாதாரணமாக டீ கடையிலே சரக்கு விற்க ஆரம்பிச்சிட்டான். ஒவ்வொரு பெண் தாதாவும் மினிமம் எனக்கு தெரிஞ்சு 500 சவர நகை, அந்த ஊருக்குள்ளே ஒரு 10 வீடு எப்படி வாங்குறாங்க. எல்லாருமே அந்த அடிமையாடுவாங்க. இப்போ நானே வட சென்னையில் இருந்தாலும் எனக்கு ஒரு கஞ்சா பழக்கத்தில் என்னை சுற்றி இருக்க சொசைட்டி தானே சார் முடிவு பண்ணோம். வட சென்னையிலையும் கஞ்சா அடிக்காத பசங்க இருக்காங்க, வட சென்னையிலையும் நல்லா படித்த பசங்க இருக்காங்க, வட சென்னையில் நல்ல கல்வித்தரம் வாய்ந்து பலத்தில் தான் இது விற்கிறாங்க. இப்போ ஒரு பொம்பளை மேலேயும் குறைஞ்சது ஒரு 25-30 வழக்கு இருக்குது. நீங்கள் ஏன் அவங்கள சரித்திர பதிவேடு குற்றவாளியாக ஆக்குங்க? ஏதாவது ஒரு காவல்துறை அதிகாரி கஞ்சா வியாபாரிங்களோட எஃப்ஐஆரில் பதிவாகினாங்கன்னா மற்ற காவல்துறை அதிகாரிக்கு பயம் வரும். நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் 7200040619. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவர் வந்து பார்த்தீங்கன்னா சமூக செயற்பாட்டாளர் மிஸ்டர் சசிகுமார் அவர் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் பிரதர். இப்போ வட சென்னைன்னு எடுத்துக்கிட்டாலே அந்த இடத்துல வந்து நிறைய போதை பழக்கத்துக்கு அடிமையான இளைஞர்கள்லாம் இருக்காங்க. இது வந்து ரொம்ப தொடர்கதையாக போய்கிட்டு இருக்குன்றாங்க. இது ஒரு தனிப்பட்ட நபர்களோட தவறா இல்லை இதுக்கு முன்னாடி அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பொதுவாகவே நம்ம ஸ்டார்டிங் பண்ணதே வட சென்னை அப்படின்னாலே ஒரு போதை பழக்கத்துக்கு உள்ளாரதுன்ட்டு பேசுவதே தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே போதை கலாச்சாரம் என்றது பெரிய அளவில் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. அப்படி ஒரு பிம்பம் கட்டப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. பிம்பம் ஏன் கட்டப்படுதுன்னா, இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா சென்னை வந்து நிறைய மக்கள் வசிக்கிறாங்க. அதில் வட சென்னையில் வந்து இரவாது பகலாது தெரியாத அளவுக்கு சாப்பாட்டிலேருந்து எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த போதை பொருள் பிடிக்கிறாங்கள காவல்துறை அதிகாரிகள், இது எங்கன்னா ஒரு விஷயம், இன்னாரை பிடிச்சன்ட்டு சொல்லக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இப்போ ஆந்திராவிலேருந்து இந்த கஞ்சாவை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்போ ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த நபரை ஏன் போய் கைது செய்யலை? இப்போ சிங்கப்பட சூரியெல்லாம் எடுத்திங்கன்னா நான் இந்த ஊருக்கு போவேன், அந்த ஊருக்கு போவேன், காவல்துறையை ரொம்ப பில்டப் பண்ணி காமிப்பாங்க. அப்போது ட்ரெயினில் வந்தது, பஸ்ஸில் வந்தது, டூ வீலரில் வந்தாங்க, காரில் வந்தாங்க, இங்கேருந்து எடுத்து வந்தாங்க, அங்கேருந்து எடுத்து வந்தாங்கன்னுவாங்க. இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த திராவிட ஆட்சியில் இந்த 2 ஆட்சியுமே நம்ம குறை சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா அதிக அளவு பெண் வியாபாரிகள் தான் தாதாவாக இருக்கிறது. இந்த கஞ்சா மேட்ரு, இந்த பாட்டில்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 10 புருஷனுக்கு மேலே இந்த பெண் தாதாங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் சப்போர்ட்டு, ஒரு பக்கம் சில வழக்கறிஞர்கள், சில அந்த வார்த்தைகளை நல்லா நம்ம அழுத்தணும். சில காவல்துறை அதிகாரிகள், சில வழக்கறிஞர்கள், சில ரவுடிசம் பண்ணுறவங்க, சில நடுநிலையான ஆட்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்கள, அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் இந்த பெண் அதிகாரிகள் ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டு அங்கே நான் தான் அப்படின்றாங்க. இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி ஒன்று தான். ஒரு கஞ்சா வழக்காக ஒருத்தரை காவல்துறை அரெஸ்ட் பண்ணுறப்போ அவங்க மேலே ஒரு வழக்கை போட்டு நீங்கள் சிறைக்கு அனுப்பிச்சோன்னு திருப்பி அந்த குற்றங்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்க நடவடிக்கையை நீங்கள் ஏன் கண்காணிக்க மாட்டீங்க என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வரோம். 2 சின்னதாக இருக்கப்பே ஒரு செடியை பிடுங்காமல் அது பெரிய அரச மரமாக வந்துட்டோன்னே நாங்கள் வெட்டிட்டோன்ட்டு காவல்துறை முன்னப்பட செயல்படுத்த. இது இப்போ இதே பெண் தாதாக்களுக்கு உடைய மொபைல் நம்பரில் பல அதிகாரிகள் வராங்க. இப்போ யாருன்னா தப்பு பண்ணால் காவல்துறையை கேட்கலாம். ஆனால் காவல்துறையிலே ஒரு சில அதிகாரிகள் அந்த பெண் தாதா வீட்டுக்கு போகிறதும், அவங்கள தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவதும், இவங்களை பிடிக்கிறதுக்கு
ஹையர் ஆஃபீஸர்ஸு என்ன பண்ணுறாங்க, இப்போ கமிஷனருடைய பிளானில் காவல்துறையில் உள்ள சில கருப்பாடுகளை பிடித்தால்தான் அவர்களுக்கு வந்து இதுவாகும். இப்போ யாராவது இப்போ அவங்களுக்கு தேவை ஒரு கணக்கு காட்டணும். கஞ்சா விற்கிறவனோ கஞ்சா வாங்க வரவனை பிடிச்சி ஒரு வழக்கு போட்டுடுறாங்க, விற்க வரவனை பிடிச்சி வழக்கு போட்டுறாங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் சப்ளை கொடுக்குற மிகப்பெரிய முதலாளி எங்கே இருக்கான், யார் அந்த நபர், யார் அந்த சார் கூட நம்ம சொல்லலாம். இப்போ இந்த பெண் தாதாக்கள் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அவங்களுக்கு இந்த போதைப் பொருள்கள் விற்பனை அதிக பணம் வருது. ஒவ்வொரு பெண் தாதாவும் மினிமம் எனக்கு தெரிஞ்சு 500 சவர நகை, அந்த ஊருக்குள்ளே ஒரு 10 வீடு எப்படி வாங்குறாங்க, இது நம்மளுக்கு ஒரு கேள்வியாகுது. இப்போ அந்த ஊரையே ஆட்டி படித்து அவங்க குடும்பம் பெரிய அளவில் இருக்கிறப்போ அவங்கள எதிர்த்து புகார் கொடுக்க முடியல. ஏன்னா எதிர்த்து புகார் கொடுக்குறவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே அவங்க கம்ப்ளைண்ட் பார்ட்டி வந்துடுறாங்க. ஊருக்குள்ளே பூந்து அடிச்சிட்டாலும் போலீஸே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, ஆனால் இதெல்லாம் ஆக்ஷன் நடக்கும், எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள் மட்டும் தான். ஆக்ஷனே எடுக்கிறது இல்லை. ஆனால் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிகாரிகள் பாராட்ட வேண்டிய விஷயந்தான். இன்றைக்கி ஜேசி சார் வடசென்னையில் கூட பார்த்திங்கன்னா மனோகரன் சார் பேர் சொல்லியே சொல்லலாம், பயங்கரமான ஒரு இரும்பு கடம் கொண்டு அடக்குறாங்க. ஆனால் அவர் வந்து எல்லாரையும் கேஸ் போட சொன்னாலும் இப்போ டிசி சார் அந்த ஜேசி சார் கீழே இருக்கக்கூடிய டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸும் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்க ஏசி சாரும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் ஆய்வாளர்களுக்கு நிறைய பேர் ரவுண்ட்ஸு போனால் தான் உண்மை குற்றவாளி தெரியும். ஏன்னா அவங்க ரைட்ரு சொல்கிறதும் செக்டாரில் இருக்கக்கூடிய போலீஸ் சொல்கிறதும் வச்சு கஞ்சா வியாபாரம் பண்ணலனாலும் யார் மேலேனா ஒரு வழக்குகளை போட்டு அப்பாவிகள் மீதையும் திணிக்கப்படுகிறது. இவங்கள ஊருக்குள்ளே யாராவது கேள்வி கேட்டால் அவங்க மேலே பொய் வழக்கு போட்டு அவங்க மேலே வந்து ரவுடிசம் வழக்கு போட்டு சிறைக்கு அனுப்புறது ஒரு வாடிக்கையானதால் இந்த கஞ்சா வியாபாரிங்க ஆலமரம் போல் வளர்ந்துருக்காங்க. புரியுது. இப்போ வந்து இந்த போதை பழக்கத்தை வந்து இப்போ குறிப்பிட்டு அங்கே வந்து வளர வர்றதுக்கான காரணம் என்ன? இந்த சமுதாயம் இப்படி தான் இருக்கணும், இந்த பகுதி இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு மோட்டோ ஏதாச்சும் சார், இருக்கு? கல்வின்றது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் சார். இப்போ ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு டீ கடைக்கு நம்ம போகிறோம், அங்கே பிஸ்கெட் இருக்குது, அங்கே வந்து பாக்கு இருக்குது, சிகரெட்டும் இருக்குது, எல்லாமே இருக்க மாட்டேன். இப்போ சர்வசாதாரணமாக டீ கடையிலே சரக்கு விற்க ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஓப்பன் சேலஞ்சாக ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் வந்து நல்ல பசங்களே ஒரு டீ கடைக்கு போனால் கூட சிகரெட் அடிக்க தோணும். நல்ல பசங்களே ஒரு நீங்கள் டீ கடையில் நீங்கள் அந்த சைடு டீ கடையில் போனீங்கன்னா சாதாரணமாக சிகரெட் அடிக்கிற மாதிரி கஞ்சா பிடிச்சிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி சின்ன பசங்கிட்டையும் அது கையில் கிடைக்குது. அவங்க மேலே நம்ம குறை சொல்ல முடியாது. ஒரு பொருள் எளிதாக கிடைக்குது. எளிதாக கிடைக்கிறப்ப அந்த போதைக்கு உட்படுறப்போ எல்லாருமே அந்த அடிமையாடுவாங்க. இப்போ நானே வட சென்னையில் இருந்தாலும் எனக்கு ஒரு கஞ்சா பழக்கத்தில் என்னை சுற்றி இருக்க சொசைட்டி தானே சார் முடிவு பண்ணோம் நான் எப்படி இருக்கணும்னு. வீட்டை விட்டு வெளியே போனால் என்னை சுற்றி இருக்க நண்பர்கள் குடிகாரனாக இருந்தால் நான் குடித்தாதான் அவனுங்க கூட இது பண்ண முடியும். புடியல் ஃபுல்லாக சுற்றி கஞ்சா வைக்கிறவனா இருந்தால் கஞ்சா வைக்கிறோம், என்னை சுற்றி சண்டை போகிறவனா இருந்தால் நானும் ஒரு வழக்கில் இருக்கும். அப்போ சொசைட்டி இஸ் பேஸ்டான ஒரு மனிதனுடைய வாழ்வியல் முறைக்கு சொசைட்டி ஒரு அங்கம் வகிக்கிறது. கண்டிப்பாக நம்மளை சுற்றி உள்ள மனிதர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஆகுறாங்க. ஆனால் இப்போ அதிக அளவில் மக்கள் இருக்கிறதால நம்ம வட சென்னையை நீங்கள் குறை சொல்கிறோம். ஆனால் வட சென்னை அப்படி கிடையாது. வட சென்னையிலையும் கஞ்சா அடிக்காத பசங்க இருக்காங்க, வட சென்னையிலையும் நல்ல படித்த பசங்க இருக்காங்க, வட சென்னையில் நல்ல கல்வி தரம் வாய்ந்து வழக்கறிஞர்களாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வட சென்னையில் நிறைய வழக்கறிஞர்கள் பணம் இல்லாமல் மக்களுக்கு போய் சேவை செய்கிறாங்க, டாக்டராக இருக்காங்க, இன்ஜினியராக இருக்காங்க. ஆனால் ஒரு கல்வின்றது ஒரு முறையாக ஒரு மனிதனுக்கு போய் சேரலைன்னா அவன் எந்த ஒரு தீய பழக்கத்துக்கும் உள்ளாகுவான். ரெண்டாவது இப்போ என்ன சொல்கிறேன், நம்ம சொல்ல வேண்டிய கருத்து என்னென்னா, கஞ்சா வியாபாரிங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். ஏன்னா ஒரு ரவுடிசம் பண்ணுறான்னா அவனுக்கு பணம் தேவைங்க. இப்போ ஒரு ரவுடி வந்து கஞ்சா வைக்கிற ஒரு பொம்பளையை வச்சுக்கினான்னா அவனுக்கு அவள் பெயில் போடுறான். அப்போது பெயில் போடுறா, மனுவை போய் பார்க்குறான். அப்போ அவளுடைய ஆதார் கார்டு ஸ்டேஷனுக்கு கண்டிப்பாக போகும். அப்படி போகிறப்போ யார் பெயில் போடுறா, யார் மனு போடுறா, அவங்க பேக்ரவுண்ட் எவ்வளோ எல்லாமே இன்றைக்கி செக் பண்ணுறாங்க காவல்துறை அதிகாரிகள். பாராட்ட வேண்டியது. இந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை நடந்த பின்னாடி இன்றைக்கி அதை கூட நம்ம வலியுறுத்தி சொன்னதால தான் இந்த அளவுக்கு காவல்துறை வந்து ஒரு முனைப்பட இது பண்ணாங்க. ஒரு சமூக ஆர்வலராக நம்மளுடைய பார்வை காவல்துறையை குறை சொல்வதில்லை. தவறு நடக்குது, உங்கள் காவல்துறையில் உள்ள ஒரு சில அதிகாரிகளுடைய பலத்தில் தான் இது வைக்கிறாங்க. இப்போ ஒரு பொம்பளை மேலேயும் குறைஞ்சது ஒரு 25-30 வழக்கு இருக்குது. நீங்கள் ஏன் அவங்கள சரித்திர பதிவேடு குற்றவாளியாக ஆக்குங்க. ரெண்டாவது குண்டாஸ் போடுங்க, வெளியவே வர முடியாத அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள். அவங்க விற்கிறாங்க, அப்புறம் அவங்க தங்கச்சி விற்கிறாங்க, அவங்க அம்மா விற்கிறாங்க, அவங்க பொண்ணு விற்கிறாங்க, அப்படியே குடும்பத்தோட இதில் இருக்குது.
ஊருக்காக ஒரு குடும்பத்தை வந்து சிறைக்கு அனுப்புறது தப்பு கிடையாதுல்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. புரியுது. இதை ஏன் காவல்துறை அதிகாரிங்க பண்ண மாட்றாங்கன்ற கேள்வி தொடர்ந்து வழுகுது. இப்ப நம்ம ஜாயிண்ட் கமிஷனர் கிட்ட கூட சொன்னது அதான். ஊருக்கு ஒரு குடும்பம். நீங்க வாஷ் அவுட் பண்ணீங்கனாலே நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுடைய ஆதிக்கம் தான் அங்க செலுத்துறப்போ, ப அத சொன்ன உடனே அவங்க பண்றாங்க. இன்னைக்கு புரியுது. இன்னைக்கு வந்து காவல்துறை விழிப்போட செயல்பட்டு அத உண்மையான பண்ணிட்டு செக்டர்ல இப்போ வந்து வெறும் அந்த கஞ்சா வியாபாரிங்க வேண்டி குற்றம் செய்யப்பட்டவர்களா நம்ம கருதக்கூடாது. அவங்களுக்கு துணை போற போலீஸையும் ஏதாவது ஒரு காவல்துறை அதிகாரி கஞ்சா கண்டிப்பா. வியாபாரிங்களோட எஃப்ஐஆர்ல பதிவாகுனாங்கன்னா மத்த காவல்துறை அதிகாரிக்கு பயம் வரும். இப்ப கண்டிப்பா. இந்த புரியுது. பெண் தாதாக்கள் இருக்காங்கல்ல, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரவுடீஸ் கூட தொடர்பு இருக்கு. அந்த ரவுடீஸையும் இந்த கேஸ்ல இணைக்கணும். இதே அவங்க அத புரியுது, புரியுது. போலீஸ் இருக்காங்கல்ல, அந்த செக்டார்ல வர டியூட்டி முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போற போலீஸு, ஃபோன் நம்பர் எல்லாம் ட்ராக் பண்ணி, இவங்க கூட தொடர்பு இருக்காங்க தெரிஞ்சுதுன்னா, அந்த எஃப்ஐஆர்ல ஒரு அக்யூஸ்டு கூட ஒரு காவல்துறை அதிகாரிய நீங்க சேர்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லா இது ரியாக்ட் ஆயிடும். புரியுது. மொத்தமே ஒரு 20 குண்டு போதும். தமிழ்நாட்டுல ரவுடிசம் கட் பண்றதுக்கு. அந்த மாரி மொத்தமே ஒரு 10 எஃப்ஐஆர் போதும். தமிழ்நாடு ஃபுல்லா கஞ்சா வியாபாரிகளோட கூட்டு சேர்ந்துக்கிற வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், வழக்கறிஞர்களுடைய வேலை வந்து பெயில் எடுக்கிறது சொல்லலாம். ஆனா இதே தொழிலாளத்து கஞ்சா வியாபாரிகள ஊக்குவிச்சுக்கின்னு ரொம்ப கிரிமினல் அஃபென்ஸ் புரியுது. கூட போறக்கூடிய துணை வழக்கறிஞர்கள புரியுறவங்க. கண்காணிச்சு, அவங்க மேலேயே எஃப்ஐஆர் போடணும். அப்பதான் வந்து எல்லாருக்குமே இந்த இந்த சொசைட்டில வந்து எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு சார். இப்ப புரியுது. எனக்கு கூட ஒரு கஞ்சா வியாபாரியில வந்து பிரச்சனை ஆகுது. ஸ்டேஷனாண்டருந்து ஒரு அமௌண்ட் குடுக்குறேன்னு சொன்னா கூட, நம்ம வாங்க மாட்டோம். வாங்காம அவங்க சிறைக்கு போணும். மக்களுடைய பிரச்சனைன்னு தீர்வு பண்ணி சிறைக்கு அனுப்புறோம். ஏன் அனுப்புறோம்னா, மக்கள் பிரச்சனை. மக்கள் பிரச்சனையில சமரசமே செய்யக்கூடாது. அது மாரி வழக்கறிஞர்களுக்கும் இந்த சமூகத்தில ஒரு பொறுப்பு இருக்கு. ஏதோ பார் கவுன்சில்ல மெம்பர் ஆயிட்டா நம்ம வழக்கறிஞர்ன்ட்டு கிடையாது. இந்த சமூகத்தில குற்றம் கம்மியா ஆவறதுக்கு ஏன்னா ஒரு கஞ்சா போதையில தான் ஒரு பொண்ண கற்பழிக்கிறான். ஒரு கஞ்சா போதையில தான் போய் செயின் அறுக்குறான். ஒரு கஞ்சா போதையில தான் போயிட்டு குடியிலயும், கஞ்சா போதையிலயும் தான் ஒரு வீடு புகுந்து அது தவறுக்கு நகைய அடிச்சு முதியோர்களை எவ்வளோ பேர சாகடிக்கிறான். அப்போ போதையானது எனக்கு சிம்பிளா சொல்லிடுறான். நான் போதையில இருந்தேன் அப்படின்னிறான். அப்போ அந்த போதைக்கு அடிமைப்பட்டவனுடைய செய்யக்கூடிய குற்றங்கள் பின்விளைவு ஜாஸ்தியா இருக்கு. புரியுது. அந்த பின்விளைவை கருதில் கொண்டு இவர்கள் கூட துணை போகும் அனைத்து ஆட்களையும் வழக்கறிஞரை கூட நான் என்ன சொல்றேன், ஒரு சில வழக்கறிஞர் அவங்க கூட என்ன சொல்றேன், தொடர்ந்து குற்ற சம்பவத்தில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு துணையா போகக்கூடாது. இன்னைக்கு கூட பல ஊடகங்கள்ல நான் பார்க்குறேன். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. வழக்கறிஞர் உட்கார்ந்துட்டு ரவுடிஸ பெருமையா பேசுறாங்க. இந்த ஊர்ல புரியுது. இந்த ரவுடி இப்படி, அந்த ஊர்ல இப்படி அப்படின்னு பேசுறாங்க. புரியுது. அதாவது புரியுது. சட்டத்த பத்தி நீங்க மக்களுக்கு விழிப்புணர்வு பண்ணலாம். ரவுடிஸ பத்தி இன்னைக்கு வழக்கறிஞர்கள் விழிப்புணர்வு பண்றத பார்த்தோனே, நம்மளுக்கே என்ன இப்படி இருக்காங்க வழக்கறிஞர்கள்லாம். இது ஒரு எதனாவது ஒரு டிவி இதில டிபேட்ல உட்காந்துட்டு, ஒரு ரவுடிய போய் பெருமையா பேசுறாங்க. அதாவது சட்ட புத்தகத்த படிச்சு, இந்த சட்டம் இப்படி இப்படி இருக்குன்னு ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணலாம். ஏதாவது ஒரு வழக்கறிஞர் பொதுநல சேவையா, இது இப்போ கவர்மெண்ட் செவுத்துல சட்ட விழிப்புணர்வு பிரச்சாரங்கள எழுதலாம். அப்படிலாம் இல்ல. ஆனா உட்காந்து ரவுடிசங்கள பெருமையா பேசி, கஞ்சா வியாபாரிங்கள பெருமையா பேசி இருக்காங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அதனால நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இது போல தொடர் குற்றத்தில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கூட, அந்த குற்றவாளி கூட ரவுடீஸ் இருக்காங்க. வழக்கறிஞர் ஒரு சில வழக்கறிஞர், ஒரு சில காவல்துறை இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் வரப்போ, ஒரு 10 எஃப்ஐஆர் 10 டிஸ்ட்ரிக்ட்ல அதிகபட்சம் வேணாம். ஒரு சென்னையில 10 முக்கியமான சென்னையில நபர்கள மட்டும் கைது முக்கியமான நகரத்துல இந்த அவேர்னஸ் ரெடி பண்ணணும்னா, மத்த வழக்கறிஞர்கள் அத போறதுக்கு பயப்படுவாங்க. புரியுது. ஏங்க எஃப்ஐஆர் போட்டோம். நீங்க கோர்ட்ல பெயில் ஏத்துக்கங்க. ஒரு தொடர் குற்றங்களில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளுக்கு ஆதரவா வழக்கறிஞர் காவல் நிலையத்தில போகாம இருந்தாலே, குற்ற சம்பவங்கள் தடுக்கிறதுக்கு பெருமளவு உதவியா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த பெண் தாதாக்கள் மீது போடக்கூடிய வழக்குகள்ல காவல்துறை உயர் அதிகாரிகள நான் குற்றமே சொல்ல மாட்டேன். இன்னைக்கும் எனக்கு ஒரு உயர் அதிகாரி தான் இறங்கி இன்னைக்கு முனைப்போட செயல்படுறாங்க. இன்னைக்கு வட சென்னையில புளியாந்தோப்பு டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்தீங்கன்னா, நார்த் ஜோன் ஆஃபீஸ் தலையிட்டு இன்னைக்கு பெருமளவு கஞ்சா, இந்த கள்ளச்சந்தையில விக்கிற மது பாட்டில்கள், ரவுடிசம் எல்லாமே ஒழிச்சிட்டு வராங்க. இப்ப ஒரு மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு மாற்றம் ஏற்பட்டுட்டு இருந்தாலும், மேல ஹையர் ஆஃபீசர் பண்றாங்க. அவங்களுக்கு கீழ படிப்படியா ஒரு ஹையர் ஆஃபீசரும் பண்றாங்க. ஆனா, கீழ செக்டார்ல போற போலீஸும், காவல்துறை ஆய்வாளரும், ஆய்வாளர் வந்து ரவுண்ட்ஸு மொத்தமே யாருன்னா இப்போ நம்ம சட்டமே என்ன சொல்லுது? "கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்."
ஆய்வாளர் ஒவ்வொரு அக்யூஸ்டுங்களையும் தீர விசாரிக்கணும். அவருடைய நாலேஜில் வந்து பண்ணாதான் இந்த போதைக்கு எதிரான ஒரு பெரிய அளவு விழிப்புணர்வு, அது உண்மை குற்றவாளிலாம் அரெஸ்ட் ஆவாங்கன்றது தான் எனக்கு ஒரு விஷயம். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.